Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் ஹாட் மில்க் கேக். இது வந்துட்டு நம்ம சூடான பால் விட்டு இந்த கேக் செய்ய போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். பாருங்க, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மாய்ஸ்டா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த ஹாட் மில்க் சாக்லேட் கேக் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த சூப்பரான ஹாட் மில்க் சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம 2 முட்டையை உடைச்சு ஊத்த போறோம். இது கூட நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் எது வேணா யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே நல்லா இருக்கும். இது கூட 1/2 கப் வந்துட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போறோம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 கப் ஆயில் சேர்த்திக்க போறோம். ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில், வேற எந்த ஸ்மெல்லும் இல்லாத நார்மல் ஆயில் சேர்த்திக்கோங்க. நான் ஆட் பண்றது ரைஸ் பிரான் ஆயில், நீங்க சன்ஃபிளவர் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். 1/4 கப் ஆயில் இது. இப்போ இதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு வந்துட்டு நம்ம அந்த முட்டை கலவையை மாத்தியாச்சு. இப்போ இதுக்கு மேல ஒரு சீவ் மாதிரி வச்சுக்கோங்க. வந்துட்டு 1/4 கப் மைதா மாவு. இது வந்து 250 ml கப். இதுல வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கிறேன். இந்த மைதா மாவு இதுல போட்டுடலாம். கூடவே 1/4 கப் வந்துட்டு கோகோ பவுடர், கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா. இதை வந்துட்டு இதுக்குள்ள சலிச்சு அப்படியே போட்டுருங்க. இப்ப இதை வந்துட்டு இந்த முட்டை கலவையோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம ஜென்டிலா. இப்ப இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 100 ml பால் விட்டுக்கலாம். பால் கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க. இந்த பட்டர் இந்த பால்ல மெல்ட் ஆகி ஒரே ஒரு பாயில் வரட்டும். பால் கொதி வருது, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த அடுப்புல இருந்து இறக்கி ஒரே 1 நிமிஷம் மட்டும் இந்த ஆற விடுங்க. அந்த பால் 1 நிமிஷம் ஆறுறதுக்குள்ள நம்ம வந்துட்டு கேக் டின்னர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின் எடுத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி கேக் டின் எடுக்கலாம், இல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு சம்படம் மாதிரி ஏதாவது இருந்தா அது கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்துட்டு ஒரு A4 ஷீட்டை வந்துட்டு நல்ல எண்ணெயில கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். சுத்திலையும் இந்த டின்னையும் ஓரத்துல கீழே எல்லா பக்கமும் நல்லா கிரீஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தா அது யூஸ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறது A4 ஷீட். இப்ப இந்த பால் ஒரு நிமிஷம் நம்ம வச்சிருந்தோம். இப்ப இன்னும் நல்லா சூடாதான் இருக்குங்க, பாருங்க, ஆவி பறக்கதான் இருக்குது. இப்ப இந்த பாலை வந்துட்டு இதுல நம்ம கிராஜுவலா விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பாலோட சேர்த்து. இது ஒரே பக்கமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி பாலையும் ஊத்திடலாம். இதையும் சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக் மிக்ஸை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த டின்ல ஊத்திடலாம். இது லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரீ ஹீட் பண்றதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா லோ ஹீட்ல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். கேக் டின்னை தூக்கி உள்ள வச்சிடலாம். இதை மூடி போட்டு மூடிடுங்க. இந்த ஹோல் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஏதாவது ஒரு இது வச்சு அடைச்சிடுங்க. ஏதாவது ஒரு கிராம்பு இல்லைன்னா பட்டர் பேப்பர் ஏதாவது வச்சு அடைச்சிடுங்க. நான் ஒரு கிராம்பு வச்சு அடைக்க போறேன். லோ ஹீட்ல இப்படியே பேக் ஆகட்டும். இது பேக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 35 இருந்து 40 நிமிஷம் ஆகும். இந்த பேக்கிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் வேரி ஆகலாம். நீங்க எந்த அளவுக்கு ஹீட் வைக்கிறீங்க, உங்க பேன் எந்த அளவுக்கு மொத்தமா இருக்கு அதை பொறுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வச்சுக்கலாம். இப்ப இது வேகட்டும், பேக் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 40 நிமிஷம் ஆச்சு, நம்ம பேக் பண்ண வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், செக் பண்ணிட்டேன். நம்மளோட கேக் சூப்பரா வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு நைஃப் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா அந்த சென்டர்ல இன்சர்ட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல வெந்துருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் ஈவனா வெந்திருக்கும் அர்த்தம். பாருங்க, நீட்டா வெளில வந்துச்சு. நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. வெளியில எடுத்துடலாம். இப்ப நம்மளோட கேக் வந்துட்டு நல்லா சூடா இருக்கு. இப்ப இதை வந்துட்டு ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும், மாய்ஸ்டா இருக்கும் நம்மளோட கேக்கு. இது இப்படியே ஆறட்டும். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணா நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணலாம். இப்ப நம்மளோட கேக் ஓரளவுக்கு ஆறி இருக்கும். நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப இதோட எட்ஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு லூஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு பிளேட் கவுத்து டிமோல்ட் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் எடுத்துருவோம்.
பாருங்க சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கேக் மேல நீங்க வந்துட்டு ஏதாவது ஃப்ரெஷ் கிரீம் ஃப்ராஸ்டிங் இல்ல பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு நீங்க ஃப்ராஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா இது ஒரு டீ கேக் மாதிரி நீங்க இப்படியே சாப்பிடலாம். இப்படியே சாப்பிடவே செம டேஸ்டியா தான் இருக்கும். நாம இன்னைக்கு வந்துட்டு எதுவும் பண்ண போறதில்ல, அப்படியே தான் சாப்பிட போறோம். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம உள்ள எப்படி இருக்குதுன்ட்டு. செம்ம சாஃப்டா இருக்குது. வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்குது சூப்பரான. இது வந்து நீங்க பிரிட்டானியா கேக் மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸா நீங்க வந்துட்டு வெட்டி நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு 3-4 நாளைக்கு நீங்க வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸா நம்ம வெட்டிக்கலாம். அழகா வெட்ட வரும். பாருங்க சூப்பரா இருக்குல்ல. நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாப்பிடறதுக்கும் செம டேஸ்டியா இருக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல டீயோட மைல்டான சுகர் தான் போட்டிருக்கோம் நம்ம. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.